ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேர்களே, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிட்டு வரக்கூடிய செய்திகள்ல பெரும்பான்மையானவைகளை நாம் கேட்கிறோம். இது ஒரு கருத்து கணிப்பு இல்லை. ஏன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கருத்து கணிப்புகளை வெளியிட முடியும். நான் முதல்ல சொல்றேன், யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வியுறுவா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை சொல்லவும் கூடாது. ஆனால் இந்த எலெக்ஷன் எந்த தேர்தலையும் போல் அல்லாமல் திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு ரொம்ப பதட்டத்தை கொடுத்திருக்கு. ஏன் பதட்டத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு எளிதா ஜெயிக்க முடியாது. ஜெயித்தாலும் மார்ஜின் வாக்குகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நான் ஒரு பத்திரிகையாளனாக மக்களை சந்திக்கிறேன். நான் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. ஒரு 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 பத்திரிகைக்காரன், அவ்வளவுதான். எல்லா நண்பர்களும் எனக்கு உண்டு, எல்லோரும் நெருக்கமானவன். அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதத்தில் ஓரளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. முதல்ல திமுகவுடைய டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தா, திமுக 25லிருந்து 28% வாக்கு எப்போதும் உண்டு. அதிமுக கடந்த தேர்தலில் 20 விழுக்காடு நாடாளுமன்ற தேர்தல்ல. இப்போ எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இப்போ இந்த விசில் என்று சொல்லக்கூடிய தாவேகா எல்லாருடைய தூக்கத்தையும் கலைச்சிட்டாங்களே. எலெக்ஷன்ல ஓட்டு போடுற இடத்துல போய் கேட்டேன், ஒரு 20 பேர்கிட்ட, அதை செக்டோரியலா, பெண் பிள்ளைங்க ஒரு 25 வயசு 23, தலித் சகோதர பிள்ளைங்க, நம்ம தலித் பிள்ளைங்க, அந்த சமூகத்தில் உள்ள மக்கள், இளைஞர்கள் தான் அவங்கெல்லாம். இன்னும் வாக்காளர்கள் எல்லார்ட்டையும் கேட்டா அவங்க சொன்னாங்க, பூத்துல நாங்க விசிலுக்கு தான் போட்டோம், நீங்க யார் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் தான்பா, தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தாவேகா விஜயை பிடிக்கும், தலைவனை பிடிக்கும். சரி. ஒரு 61 வயசு பெண், அயன் பண்ணக்கூடிய நாகராஜ் என்கின்ற ஒரு நண்பர், இப்படி பரவலாக 50 வயதுக்கு மேற்பட்ட மக்கள்கிட்டையும் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, நாங்க விசிலுக்கு தான் போட்டோம். ஏன்பா, மாற்றம் வரட்டுமே. இது 2வது. இதுக்கு இடையில தமிழ்நாட்டுல திமுகவுக்கு பலமான வாக்கு வங்கி 15%லிருந்து 17ங்கிறாங்க. அதுல முன்ன பின்ன இருக்கும் முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்காளர்கள். இப்ப நான் பல இடங்கள்ல சொன்னேன், முஸ்லீம் வாக்காளர்கள் போட மாட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இப்படி கடலோர மாவட்டங்கள்ல முழுமையாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கன்ஃபார்மா விஜய்க்கு தான் போடுறாங்கன்னு ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்போ என்ன ஷாக் அப்படின்னா, இஸ்லாமிய கிராமங்கள்ல, ஒரு உதாரணத்துக்கு திருச்செந்தூர் அப்படிங்கிற ஊர்ல உடன்குடி நிறைய வாக்கு இருக்கு. அது மாதிரி காயல்பட்டினம் பெரிய நிறைய வாக்குகள் இருக்கு. அந்த பக்கத்துல இருக்கிற இஸ்லாமிய கிராமங்கள்ல இளைஞர்கள், பெண்கள் ஒரு மாற்றத்திற்காக விஜய்க்கு போட்டாங்க. சிவகங்கையில இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஊரு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய கட்சி தலைவர், கட்சி ஸ்போக்ஸ் பர்சன், அவருடைய மனைவி 52 வயசு, அவருடைய மகனும் திமுகவுக்கு போட்டிருக்காங்க, இவரும் பேசியிருக்காரு. அந்த அம்மா முஸ்லீம். அவங்க இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு சொல்றேன், அவங்க தாவேக்காக்கு போட்டிருக்காங்க. அங்க ஊர்ல இருக்கிற முஸ்லீம் இளைஞர்கள் தாவேக்காக்கு போட்டிருக்காங்க. பல ஊர்கள்லயும் முஸ்லீம் இளைஞர்கள் தாவேக்காக்கு போட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஷாக்குன்னா, இந்த 70 வருஷமா முஸ்லீம்கள் திமுக தான் போட்டான். பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும்.
அது அவங்க பொய் சொல்லி அப்படி இப்படி அந்த மக்களை ஏமாற்றி வச்சிருக்கான் கருணாநிதி காலத்திலிருந்து அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. ஆனாலும் அவர்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு தான் உழுதுட்டு இருக்கு. அது என்ன மாயமோ என்ன ஜாலமோ தெரியாது. இப்போ முதல் முறையாக அதுல ஓட்ட விழுந்திருக்கே, கிறிஸ்தவர்கள் ஓட்ட விழுந்திருக்கே. கிறிஸ்தவர்கள்ல சைவ புள்ளமாறு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் ஆர்சியில் இருக்காங்க. பெர்னாண்டஸ் கடலோர மீனவர்களுடைய வாக்குகள், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், யங்ஸ்டர்ஸ், எல்லா சமூகமும் எல்லாருமே, மீனவர்கள், கிராமங்கள்ல உள்ள சின்ன பசங்க, கிறிஸ்தவ பல சாதிகள் இருக்கு. நாடார் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, வன்னியர் கிறிஸ்தவர்கள், முத்திரையர் கிறிஸ்தவர்கள், உடையார் கிறிஸ்தவர்கள், சைவ புள்ளமாறு எல்லாரும். அதே மாதிரி தலித் சமூகத்தினுடைய பெரும்பான்மையான இளைஞர்களின் வாக்குகள், இது எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம அதை கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அப்படி பார்க்கிற போது எந்த பிரச்சாரமும் இல்லை, எந்த கட்டமைப்பும் இல்லை, ஒண்ணுமே இல்லை அந்த கட்சிக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். கட்சி தலைவனும் பேச மாட்டிருக்காரு. கட்சியில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனோ, நிர்மல் குமாரோ, இன்னொருத்தர் யாரு, அவங்க யாருமே பேச தெரியல. யாரும் தெரியல விஜயை தவிர. இந்த ஆதவ் அர்ஜுனா மட்டும் மார்ட்டினுடைய மருமகன் கொஞ்சம் பணத்தை வச்சு மேல வந்து பேசிட்டு இருக்காரு. வேற எவனுமே பேச்சாற்றல் கொண்டவனா இல்லை. இந்த புஷி ஆனந்த் தமிழே பேச தெரியல. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு, இப்படிப்பட்ட கட்டமைப்பு இல்லாதவருக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால், இளைஞர்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால், அது என்ன? அதுதான் இப்போ சிக்கல் சார். இதுல நெக் அண்ட் நெக் ஃபைட் இருக்கு பாருங்க சில ஏரியாக்கள்ல, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு ஒரு பக்கம் அதிமுக ஜெயிச்சிரும், மற்றொரு பக்கம் திமுக ஜெயிக்கும். இது எப்படி உடைய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய கருத்து கணிப்பு என்னன்னா, ஆட்சிக்கு வர முடியாதுங்க. ஆனா ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்ட் ஏற்படுத்துவாங்க. அதுல டவுட்டே இல்லை. நான் 25% வரும்னு நினைக்கிறேன். சிலவங்க 20 சொல்றாங்க. அவங்க சொல்றது நான் சொல்லல. சிலவங்க சொல்றாங்க 25 வருங்கிறாங்க நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சிலவங்க 20, சிலவங்க 17, 18 சொன்னாங்க நம்மள்ட்ட. நான் பேசும்போது பல பேர். ஆனா எதுக்குமே ஆதாரம் இல்லை. 25க்கும் ஆதாரம் இல்லை, 18க்கும் ஆதாரம் இல்லை, 20க்கும் இல்லை. இப்ப நான் சொல்றது என்ன ஆதாரம் இருக்குன்னா, ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? இத்தனை சதவீதம்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்த்த அவ்வளவு பேரும், நான் கேட்ட அனைவரும், எல்லா மக்களும். இப்ப இஸ்லாமியர்களை நான் ஏன் சொல்றோம்னா, அவங்க எல்லாம் பாரம்பரிய டிஎம்கே ஓட்டுங்க. எப்பவுமே சூரியனுக்கு தவிர எதுக்குமே போட மாட்டாங்க. அவங்க அப்படிதான், அவங்கள அப்படித்தான் இது பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, மோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆப் அப்படித்தான் ஒர்க் பண்ணும். ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்களோ அப்படித்தான் பண்ணுவோம். கருணாநிதி நல்லவர் வல்லவர்னு அவங்க மைண்ட்ல ஏற்றி விட்டாங்க. அது அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கு. காலங்காலம் அப்பாவுடைய காலம், அந்த காலம், பாம்புக்கும் பள்ளிக்கு நடுவுநிலை, கள்ள குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, இப்படியே நாகரணிபா பாட்டுல இருந்து அவங்க ப்ரோக்ராமா இருக்காங்க. அப்பா புள்ள புள்ள புள்ள, அதுல ஓட்ட விழுந்திருக்க. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில முருகன் கோயிலுக்கு அவரு தனி விமானத்துல கிளம்பிட்டாரு. இதுல பாலிசி நம்ம செபஸ்டியன் சீமான் பாலிசி. செபஸ்டியனாக இருந்து திருநீரை வச்சுக்கிட்டு அப்ப முருகன் வேலை குத்திட்டு தெரிஞ்சார் அவரு. இவரு ஜோசப்பும் செபஸ்டியனும் முருகன் கோயிலுக்கு போறாங்க. அவருக்கு முருகன், இவருக்கு முருகன். பரவாயில்ல, அது நல்ல ஒரு மதச்சார்பின்மைக்கு ஒரு உதாரணம் தான். எம்மதமும் சம்மதமும் இருக்காங்க இல்லையா? சிலவன் முஸ்லீமா இருப்பான், சிலவன் இந்தா இருப்பான், சிலவன் கிறிஸ்தவனா இருப்பான், சிலவன் வந்து மதச்சார்பின்மை. இதுதான் மதச்சார்பின்மை. எல்லா மதமும் எனக்கு. முருகன் கோயிலுக்கு போவாரு, காப்பி இது நோம்பு கஞ்சி குடிப்பாரு, சர்ச்சில் போய் முட்டு போடுவாரு. இப்ப நம்ம செபஸ்டியன், அவர் கிறிஸ்தவர் தான். அதை சொல்றதுக்கு அதுல அவர்கிட்ட உண்மை இல்லையே. நான் கிறிஸ்டின் சொன்னா என்ன பெரிய கேவலம்? ஜோசப் விஜய்னு சொல்றதுல என்ன கேவலம்? எல்லாமே தமிழ் குடி தானே. இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கு. அப்துல் கார் என்ன கேவலமா? அவனும் தமிழன் தானே. இங்க இருக்கிறவன் தானே மதம் மாறினான். கல்லரா இருந்து, பல்லரா இருந்து, பறையரா இருந்து, நாடாரா இருந்து, தேவரா இருந்து தானே மதம் மாறினான். அதுல பரவாயில்லப்பா, ஜோசப் விஜய்னே சொல்லிட்டான் அவரு. இப்ப இவன் நம்ம செபஸ்டியன் தான் பெரிய பொய், இன்னும் பொய் சொல்லிக்கிட்டு சீமான்னு. இப்போ அவருக்கு கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. இவர் கோயில் போறப்ப தப்பு இல்லை. இந்த பேரு இன்றைக்கு காலையில அவர் போயிருக்காரு முருகன் கோயிலுக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். 40 தலைவர்களை கூப்பிட்டாங்க, 40 வேட்பாளர்களை பனையூர்ல. எந்தெந்த தொகுதியெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குன்னா அந்த 40 பேருக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கு. கவனமா இருக்கணுங்க. டிஎம்கே மோசமானவங்க, அவங்கள சண்டை பிடிக்காதீங்க. குழப்பம் ஏற்படுத்தி விட்டுறா பிரச்சனை ஆயிரும். எந்த இடத்த விட்டே நவளக்கூடாது. 24/7 அப்படியே இருக்கணும். காஃபி, டீ, பாத்ரூம் போறது கூட அங்கே தாங்க.
அந்த 40ல் நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு, வெற்றி கை நழுவி போயிடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாராம். தலைவருக்கு ஒரே சந்தோஷமா. நேற்றுலேருந்து இன்னைக்கு செய்தி வருது. இதெல்லாம் பார்த்து முடிச்சு அவங்களுக்கு தெரியும் நம்ம முதலமைச்சர் ஆக போவது இல்லைன்னு. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கிடையில ஆகாட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு தான் ஸ்கோப் இருக்கு. இன்னைக்கு 25% ஓட்டு 20 வாங்கிட்டாலே இன்னைக்கு அவர் பெரிய ஆளாயிருவாரு. அப்புறம் அவன் எல்லாருமே தமிழ்நாட்டு அரசியல் அவர் காலில் தானே. இல்லை எவெல்லாம் மாட்ட போறான்னு தெரியல. டிஎம்கே மாட்டுதா, பழனிசாமி பந்தாட போக போறாரா, செபஸ்டியன் என்ற சீமான் எங்க போறான் மனுஷன், அது தெரியல. அவருக்கு வச்சிருக்கக்கூடிய ஓட்டு, செபஸ்டியன் என்ற சீமான் 8% ஓட்டு வச்சிருக்காரு ஐயா. அந்த ஓட்டு எங்க போக போகுது தெரியாது. ஜோசப் விஜய் யாரையெல்லாம் சார்ந்த நம்மளும் எச்ராஜா மாதிரி பேசுவோமே. எச்ராஜா தானே சொல்லுவார், செபஸ்டியன் என்ற சீமான், ஜோசப் விஜய். மக்கள்லாம் பார்க்கலங்க. இதுதாங்க ரொம்ப சந்தோஷம். யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போட்டுங்க, நமக்கு என்னங்க. இது வரைக்கும் டிஎம்கே அதிமுக ஆண்டதில் தேனும் பாலும் ஓடிச்சா, பிஜேபி மத்தியில் ஆள்ற ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, என்ன போன்ற ஆட்களுக்கு இந்த மதச்சார்பு. இந்த ஜோசப் விஜய் யாரும் கிறிஸ்தவனா பார்க்கல, யாரும் முஸ்லீமா பார்க்கல, யாரும் இந்துவா பார்க்கல, அவனை மனுஷனா பார்த்தான். அதனாலதான் அவன் வாக்களிச்சான். எல்லாரும் போட்ட அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. நீங்களே சொல்லுங்க. நான் குறையா அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். சிஸ்டம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, தலைவர்கள் தான் பேச தெரியாது, கட்டமைப்பு இல்லை. ஆனா நல்ல விஷயம் சொல்றாங்க. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க. இதுதான் நம்முடைய பார்வை, வேற ஒண்ணும் இல்லை. நாம ஒரு ஜனநாயகவாதி, ஒரு சாதாரண செய்தியாளர், மக்களை சந்திச்ச செய்தியை உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். நம்பலாம், நம்ம போகலாம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம கையில வேற எந்த ஆதாரமும் இல்லை. இத்தனை சதவீதம் இருக்கு, அத்தனை சதவீதம் இருக்கு அப்படிலாம் 1% இல்லை. பெரும்பான்மையான மக்கள், எல்லா மக்களும், அயன் பண்ணக்கூடிய மக்கள், சாதாரண தலித் சமூக மக்கள், இளைஞர்கள், இஸ்லாம் இளைஞர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவ இளைஞர்கள், புல்லமார் கத்தோலிக்கர்கள், வன்னியர்கள், எல்லார் இடத்துலையும் முக்குலத்தூர் சமூகம் எல்லோருமே அவருக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறாங்க. டிஎம்கேக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் ஆழமா இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. கரப்ஷன், ரவுடிசம், லோக்கல் விஷயங்கள், எக்ஸிகியூஷன்ல ரொம்ப புவர் திட்டங்களை அமல்படுத்துறதுன்னு சொல்றாங்க. இருந்த போதிலும் கொஞ்சம் பொறுத்திருப்போம். 4ஆம் தேதி வரட்டு. நல்லா நீங்க நினைக்கிற மாதிரி யார் வேணாலும் வரட்டு. மறுபடியும் சொல்றேன், எல்லா இளைஞர்களும் ஒன்றுபட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு வாக்களித்தாலும் கூட அவர் ஒரு மதச்சார்பின்மை தலைவராக பார்த்தாங்க. ஒரு மதத்துக்காக, ஒரு சாதிக்காக பார்க்கல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த கோட்பாடு அப்படிதான் இருக்கணும். அவன் முஸ்லீமா இருந்தானா, அவனை இந்துவா இருந்தானா, நம்ம மக்கள், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் வாக்களித்தீர்கள், நான் தமிழன் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்ம மக்களுக்கு யார் சேவை செய்யறாங்க அவங்கள நீங்க தேர்ந்தெடுங்க. தயவு செய்து மத சாதிலாம் பார்க்காதீங்கப்பா. அது உப்பு மாதிரி, அது மாதிரி ஊறுகா மாதிரி. அவன் இஷ்டத்துக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கிட்டு போறான், இஷ்டப்பட்ட கோயிலுக்கு போறான். இதெல்லாம் ஒண்ணு. சாதியும் அப்படித்தான், தொழில் அடிப்படையில். இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், பிளவுபற்றக்கூடாது. நம்ம இதெல்லாம் ஜாலியா பேசலாம், ஒரு ஃபேமிலியோட பேசுற மாதிரி. என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு பதிவு செஞ்சுட்டேன். மீண்டும் அடுத்தடுத்து எஃபெக்டிவான நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.